சபரிமலை ஐயப்பன் பிரம்மச்சாரி என்பது பொதுவாக அனைவரும் அறிந்த செய்தி. தற்பொழுது கார்த்திகை மாதம் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து மண்டல மகர பூஜைக்கு சபரிமலை செல்வதுண்டு. ஆனால் எல்லோருக்கும் ஆரியங்காவு தர்மசாஸ்தாவுக்கு திருக்கல்யாணம் நடந்ததா நடக்கவில்லையா என்ற கேள்வியும் எழும். ஆனால் பல பேர் இந்த ரகசியத்தை அறிந்திருக்க வாய்ப்பு குறைவு. தமிழ்நாட்டிலுள்ள கன்னியாகுமரி செங்கோட்டையிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆரியங்காவிலுள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா 6வது படையாக கருதப்படும் திருக்கோயிலில் வருடந்தோறும் ஐயப்பனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அதுவும் 11 நாள் உற்சவமாக. இது ஒரு சுவாரஸ்யமான கதையாகும். மதுரை சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பட்டு நூல் நெய்வது வழக்கம். இப்படி பட்டு நூல் நெய்த துணிகளை திருவாங்கூர் ராஜா சமஸ்தானத்திற்கு கொண்டு சென்று வழங்குவது வழக்கம். இதன்படி மதுரையைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் பட்டு துணிகளை எடுத்துக்கொண்டு திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கொடுக்க தன் இளம் வயது மகள் புஷ்கலா தேவியையும் உடன் அழைத்து சென்றார். செல்லும் வழியில் இரவு பொழுது ஆகிவிட்டதால் வழியில் உள்ள ஆரியங்காவில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் உள்ள தந்திரியிடம் விட்டு சென்றார். புஷ்கலாவும் ஆரியங்காவிலுள்ள ஐயப்பனுக்கு நித்திய பூஜைகளை பயபக்தியுடன் செய்து வந்தாள். அதுவும் ஆண்டாள் போல் தினந்தோறும் மாலை தொடுப்பது என்ற எல்லா பூஜைகளுக்கும் உதவியாக இருந்து பூஜைகளை கவனித்து வந்தார். இந்த நிலையில் திருவாங்கூர் ராஜாவுக்கு பட்டு துணிகளை கொண்டு சென்ற புஷ்கலாவின் தந்தையை செல்லும் வழியில் காட்டுப்பகுதியில் யானை ஒன்று மதம் கொண்டு வழிமறிக்க என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த வியாபாரியை ஒரு இளைஞன் வந்து யானையை விரட்டி காப்பாற்றினான். இதனால் மனம் மகிழ்ந்த வியாபாரி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என கேட்க இளைஞனுக்கு சரி என்று பதிலளித்தார் வியாபாரி. அதன் பின் அரசரை சந்தித்த பின்பு ஆரியங்காவு வந்த வியாபாரி கோவிலில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா காட்டில் வந்த இளைஞனும் ஒன்று போல் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்து புஷ்கலாவை ஆரியங்காவு ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்கு திருமணம் செய்து வைத்தார் என்பது புராண கதை. இதன்படி மதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வருடந்தோறும் டிசம்பர் மாதம் திருக்கல்யாணத்திற்காக பத்திரிகை அடித்து மதுரையிலிருந்து ஆரியங்காவு வருவது வழக்கம். தற்பொழுது ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்கும் புஷ்கலா தேவிக்கும் திருக்கல்யாண உற்சவம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் டிசம்பர் 25ஆம் தேதி புதன்கிழமை வரை நடைபெறுகிறது. 10 நாள் நடைபெறும் விழாவில் ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்கும் புஷ்கலாவுக்கும் திருமண நிச்சயதார்த்த நிகழ்வும் நடைபெறும். தினந்தோறும் காலை 5 மணி முதல் மதியம் 12 வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனையும் நடைபெறும் மற்றும் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதன் பின்பு ஜோதிரூப தரிசனம், மதியம் அன்னதானமும் நடைபெறும். மணமகளுக்கு அபிஷேகங்கள் மற்றும் மணப்பெண்ணுக்குரிய அலங்காரம். மார்கழி 9ஆம் தேதி அதாவது 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும். மாலை 4 மணிக்கு மாப்பிள்ளை அழைப்பு நடைபெறும். இரவு 8 மணிக்கு ராஜா கொட்டாரத்தில் பாண்டியன் முடிப்பு நிகழ்ச்சியும் நிச்சயதார்த்த வைபவமும் நடைபெறும். அதன் பின்பு சம்மந்தி விருந்து நடைபெறும். மார்கழி 10ஆம் தேதி அதாவது 25ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணிக்கு திருக்கல்யாண மண்டபத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சாஸ்திர சம்பிரதாயப்படி திருமாங்கல்யம் அணிவித்து திருக்கல்யாணம் நடைபெறும். இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரம் கிட்டும். பின்பு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு தாலிக்கயிறு பிரசாதமாக வழங்கப்படும் மற்றும் திருமண விருந்தும் நடைபெறும்.